In physics, நம்ம பல physical quantities-அ படிக்கிறோம். அந்த quantities-அ broad-ஆ 2 categories-ல divide பண்ணலாம். அது scalars மற்றும் vectors. Scalar quantities-னா magnitude மட்டும் இருக்கும், direction இருக்காது. Example, mass, speed, volume, work, time, distance, power, energy எல்லாம் scalar quantities. Vector quantitiesனா magnitudeம் directionம் ரெண்டுமே இருக்கும். Example, displacement, velocity, acceleration, force, momentum, torque எல்லாம் vector quantities. ஒரு quantity vector-ஆ இருக்கணும்னா அது triangle law of vector addition-அ follow பண்ணணும். இப்போ நம்ம நியூட்டன்ஸ் laws of motion பார்க்கலாம். நியூட்டனோட first law என்ன சொல்றதுன்னா, ஒரு பாடி ரெஸ்ட்ல இருந்தால் ரெஸ்ட்ல தான் இருக்கும், இல்லனா யூனிஃபார்ம் மோஷன்ல ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருந்தால் அப்படியே போகும் until external force ஆக்ட் ஆகுற வரை. இத Galileo's law of inertia-னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், ஸ்லோலி மூவிங் ட்ரெயின் ஆர் பஸ்ல இருந்து ஜம்ப் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ரன் பண்ண வேண்டியது. நியூட்டனோட செகண்ட் லா சொல்றது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த ஃபோர்ஸ் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். நியூட்டனோட தேர்ட் லா என்ன சொல்றதுன்னா, எவ்ரி ஆக்ஷனுக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிள், ட்ரெயின் போகீஸ்ல பஃபர்ஸ் கொடுத்திருப்பாங்க, ஷண்டிங் டைம்ல சிவியர் ஜர்க்ஸ் அவாய்ட் பண்ண. இன்னொரு எக்ஸாம்பிள், ராக்கெட் அப்வர்ட் மூவ் ஆகிறது கீழே கேஸ் இஜெக்ட் ஆகிற ரியாக்ஷன் காரணமா தான். இப்ப நம்ம சர்க்குலர் மோஷன் பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகினா அத சர்க்குலர் மோஷன்னு சொல்வோம். சர்க்குலர் மோஷன்ல அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அந்த பாயிண்ட்ல சர்க்கிள்க்கு டேஞ்சன்ட் இருக்கிற டைரக்ஷன்ல தான் இருக்கும். சர்க்குலர் மோஷன் நடக்க ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்வர்ட் சைட்ல ஆக்ட் ஆகணும். இந்த ரேடியலி இன்வர்ட் ஃபோர்ஸை தான் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னு சொல்றோம். டெத் வெல்ல மோட்டார் சைக்கிள் வால்ஸ் மேல ரவுண்டா டிராவல் பண்ணும்போது வெல் வால்ஸ் மோட்டார் சைக்கிளுக்கு இன்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும். அதுக்கு ரியாக்ஷனா மோட்டார் சைக்கிள் வால்ஸ் மேல அவுட்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்பது ஒரு சூடோ ஃபோர்ஸ். இது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும், ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். க்ரீம் செப்பரேட்டர் மற்றும் சென்ட்ரிஃபியூகல் ட்ரையர் மாதிரி மெஷின்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பிரின்சிபல்ல தான் ஒர்க் ஆகுது. இப்ப நம்ம ஃப்ரிக்ஷன் பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன் என்பது ரெண்டு பாடிஸ் கான்டாக்ட்ல இருக்கும்போது ஒரு பாடி இன்னொரு பாடி மேல ஸ்லைட் ஆகும்போதோ ரோல் ஆகும்போதோ இல்லனா ஸ்லைட் ஆக ட்ரை பண்ணும்போதோ அதை ஆப்போஸ் பண்ற ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் நம்ம எர்த் சர்ஃபேஸ்ல வாக் பண்ண முடியுது. ஆட்டோமொபைல்ஸ்ல பிரேக்ஸ் அப்ளை பண்ணும்போது வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகுறதும் ஃப்ரிக்ஷன் காரணமா தான்.